அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இந்த மாதிரி பானாக்கா செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பானாக்கா செஞ்சு கொடுங்கங்க. உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பானாக்கா முன்னாடி திருவிழாலாம் நடந்துச்சுன்னா இந்த பானாக்கா தாங்க கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், 2 லெமன் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக புதினா தலை எடுத்துருக்கிறேன், ஒரு 5-6 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், சுக்கு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் இல்லாட்டி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பானாக்கா இன்றைக்கி நான் எலும்புச்சம்பளம் சேர்க்குறேங்க. தேவைப்பட்டால் நீங்கள் புளி கூட சேர்த்துக்கிறலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாங்க. இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 பேர்த்துக்கு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த பவுலில் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எலும்புச்சம்பளத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி பானாக்கா எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எலும்புச்சம்பளம் பாருங்கள், நல்லா பிழிஞ்சு விட்டேன். பாருங்கள், இப்போ ஏலக்காய், சுக்கு, புதினா எல்லாமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே இந்த பானாக்கா செஞ்சிடலாங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பானாக்கா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பானாக்கா செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியானதும் கூட. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.